ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பட்டர் பன்னீர் மசாலாவும் நானும் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு மைதாவில் கொஞ்சம் ஜீனியும் உப்பும் போட்டு சுடுதண்ணி ஊற்றி நல்லா பிணைஞ்சி கொஞ்சம் ஆயிலம் போட்டு ஊற வச்சுருவோம். ஒரு 1/2 அன் ஹவர் ஊறட்டும். அதுக்கிடையில் பட்டர் பன்னீருக்கு பன்னீரை கட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு பன்னீர் எடுத்து கட் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சு அதில் தேவையான அளவு நெய் சேர்த்துக்கலாம். அப்புறம் எண்ணெய், நம்மளுக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். அது நல்லா சூடாகி வந்ததுமேவும் தேவையான அளவு சீரகம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நல்ல வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கோம். 2 வெங்காயத்தை அதை போட்டு நல்லா வதங்கட்டும். அது வதங்கினதுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அந்த பச்சை வாசனை போகந்தண்டிக்கும் வதக்கிக்கலாம். அப்புறம் ஒரு 2 தக்காளியை அடித்து அதில் சேர்த்துக்கலாம். நல்லா பச்சை வாசனை போகட்டும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான அளவு இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு, பார்த்தா உங்களுக்கு தெரியும். முந்திரியும் கசகசாவும் ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவு சீரகத்தூள், மிளகுத்தூள், மிளகாத்தூள், காஷ்மீர் மிளகாத்தூள், கலருக்காண்டி காஷ்மீர் மிளகாய்த்தூள், இதை மாதிரி எல்லா ஐட்டத்தையும் சேர்த்துக்கிடுவோம். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னு சொன்னால் கொஞ்சம் மிளகாய் எச்சா சேர்த்துக்கோங்க, மிளகாத்தூளை. இப்போ எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விடணும். இப்போ நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதில் நம்மளுக்கு தேவையான அளவு 1 ஸ்பூன் சுகரும் தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். சுகர் கொஞ்சம் டேஸ்ட் எடுத்து கொடுக்கும், அதுக்காண்டி தான் சேர்க்குறோம். எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிடணும். மஞ்சள் தூள் கொஞ்சம் பத்தாமல் இருந்ததுனால மஞ்சள் தூளும், காரம் கம்மியாக இருந்ததுனால கொஞ்சம் மிளகாத்தூளும் திருப்பி ஒரு தடவை போட்டாச்சு. நீங்கள் போடுறப்பே உங்களுக்கு தேவையான அளவை சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, முந்திரி கசகசாவும், அந்த பேஸ்ட்டை ஊற்றிக்கலாம். அப்புறம் அந்த அரைச்ச மிக்ஸி ஜாரை கழுவி அதை கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம், கொஞ்சம் சுகரும் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சேர்த்தா போதும் சுகரு. அது கொதிக்கட்டும். அதுக்கடையில் நம்ம போய் மாவை ரெடி பண்ணிடலாம். மாவு ரெடி ஆச்சு. இவர் தான் எங்களோட ஷெஃப்பு. அவர் தான் இன்றைக்கி இந்த சமையல் ரெடி பண்ணிகிட்ருக்காரு. இப்போ சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி மாவை தேய்ச்சிக்கலாம். இது எங்கள் வீட்டு குட்டீஸுகள், அவங்களும் சமைக்க வந்துட்டாங்க. இப்போ குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பன்னீரை போட்டு கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் வேக விட்டோமாக்கும் சரியாயிரும். குழம்பு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். பார்த்தீங்கன்னா தெரியும், குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் ஒரு தோசைக்கல் வச்சு அதில் போட்டு எடுத்தோமாக்கும் நானும் ரெடி ஆயிரும். பார்த்தீங்களா, கலர் சேஞ்ச் ஆகி வந்துருச்சு. சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சமைச்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இதை நம்ம ஷெஃப்பு சாப்பிட்டு பார்த்து நம்மளுக்கு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுவார். ஓகே, பார்க்கவே அழகாக இருக்குது. ஷெஃப்பு ரெடி ஆகிட்டார். சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.